கோவையில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் மகா ருத்ராபிஷேகம் சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிவபெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமா மகா ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது. செல்வ செழிப்பு, நோயற்ற வாழ்வு, மன அமைதி, பாவங்கள் நீங்குதல் போன்ற பலன்களை நோக்கி சிவபெருமானுக்கு மகா ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஜெகநாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக மகா ருத்ராபிஷேக பூஜைகள் மற்றும் 1 லட்சம் ருத்ர ஜப பாராயணம் கோவை ஆர்.யூஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் நடைபெற்றது. நாட்டின் அனைத்து நதிகளிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர், பசும்பால், தாமரை, தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் பன்னீர், திருமஞ்சனம், சந்தனம், பலரசம், விபூதி, கரும்பு சர்க்கரை, அரிசி மாவு, தேன், நெய் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. சிவலிங்கத்தை பக்தர்களை அபிஷேகம் செய்யும் வகையில் நடைபெற்ற இதில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் அபிஷேகம் செய்தனர். ஸ்வர்ண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையான 12 ஜோதிர் லிங்கங்கள் தரிசனம் செய்த நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மகா ருத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் இந்த மகா ருத்ராபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளதாக ரமேஷ் டைபர்வால் மற்றும் அனுராக் டைபர்வால் ஆகியோர் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக மாலை மகா அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாதரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நம்முடைய இங்கு 12 ஜோதிடங்கள்லாம் வைத்து அவர்களெல்லாம் செய்த ஒரு புண்ணியம் தான் இங்கெல்லாம் செல்ல முடியும். ஆனால் இங்கு 12 ஜோதிலிங்கத்தையும் ஒரே இடத்தில் எழுந்துருள செய்து அவர்களெல்லாம் வணங்குகின்ற ஒரு பேரு கிடைத்திருக்கின்றது. இந்த ஜோதிலிங்கங்களிலெல்லாம் என்ன சிறப்பு என்றால் எல்லாம்